ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இது பேக் தைக்கிறது பார்க்க போகிறது கிடையாது. நான் இங்கேருந்து இம்ப்ரூவ் கொடுத்ததுனால நீங்கள் வந்து பேக் தைக்கிறது தான் பார்க்குறீங்கன்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட வந்து இது எப்படி சொல்கிறது, ஒரு இது காமிக்கலாம், எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கலான்றதுனால தான் இங்கே உட்காந்தேன். அதுவும் இல்லாமல் இப்போ நான் தச்சு இங்கே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டுக்கிறேன். என்ன டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு சஸ்பென்ஸாக காமிக்கிறேன் நான். ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் அது ஃபஸ்ட்டு ஒரு 4வது வீடியோவோ நம்ம போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். செம்மையாக வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்குமே ஆதரவு கொடுங்க. இன்றைக்கும் புது மாடலில் தான் சமையல் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோடய சமையலில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி செய்கிறேன்றத இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேக்கோட அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். 900 பேக்கில் இன்றைக்கும் நான் ரெஸ்ட் எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்கள், நாளைக்கு காலையில் தான் இந்த பேக்கை கொடுக்க போகிறேன். இதை வாங்கி வந்து 2 நாள் ஆகுது. இன்னும் கொஞ்சம் இருக்குது புடி ஏற்றத்துக்கு. ஃபினிஷிங்கும் பண்ணிட்டுக்கிறேன். பாதி அங்கே பாருங்கள் ஃபினிஷிங் பண்ணிட்டுக்கிறேன். அதை திருப்பிட்டு இதை ஃபினிஷிங் பண்ணிட்டுனா முடிஞ்சு போச்சு. நாளைக்கு காலைல ஒரு 11 மணிக்கெலாம் அந்த பேக் எடுத்துமே நம்ம கொடுத்துடணும். அதனால தான் இதை பற்றி உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு அதில் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் பேக் தைக்க போகிறத பார்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து நான் ஒரு டிஷ் செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பிடிச்சது, ஒரு டிஃப்ரெண்ட்டானதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அது. அது எப்படி சொல்கிறது, உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் தெளிவாக. சமையல் தெரியாதவங்க என்னை பார்த்து கற்றுக்குங்க. சமையல் தெரிஞ்சவங்க எனக்கும் டிப்ஸ் கொடுங்க, நான் கற்றுக்குறேன் நான் கமெண்ட் பாக்ஸ்லேருந்து. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போய் அந்த அந்த என்ன செய்கிறன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சிருந்தேன் இவ்வளோ நேரம். அது என்னன்னு காமிச்சிடலாம் வாங்க. இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் காடைங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து காடை தான் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுவும் என் ஸ்டைலில் செய்ய போகிறேங்க. பாருங்கள், இது வந்து நான் மொத்தம் 3 துண்டாக போட்டேன். ஒரு காடையை வந்து இது 2 லெக் பீஸும் அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே வச்சுருக்கு. இது மட்டும் நெஞ்சு பீஸ் மட்டும் 2ஆக போட்டுன்னு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் மசாலா போடல, அதனால் வந்து 2 பீஸாக போட்டுன்னு வந்துட்டேன். இது வந்து மொத்தம் 7 காடை வாங்கியிருக்கேன். 7 காடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காடை வந்து 6 ரூபா 60 ரூபாங்க. 6 ரூபான்ற சாரி 60 ரூபாங்க. அப்புறமா வந்து 7 காடை 420 ரூபா ஆச்சு இது. வாங்க இது நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நான் எண்ணெய்க்கல்ல வாங்கினேன், எப்படி அவங்க எடுத்து அதை க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கன்றதை இதில் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். நல்லா மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். இதுக்கு மூடி வச்சுக்கிறேன், ஏன்னா நிறைய வருதுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஏன்னா இது வந்து நல்லா வறுத்து அரைச்சோம்னா டேஸ்ட் வந்து தொக்கா நல்லாயிருக்கும். இது ரசம் வைக்க போகிறேன் இன்றைக்கி. ரசம் சாதம் அப்புறமா வந்து காடையோட தொக்கு வைக்க போகிறேன். தொக்குன்னே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், தனியாக எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு. 2 வர மிளகா 2 எடுத்துருக்கேன். அதேமாதிரி இது காஷ்மீரி மிளகா கலருக்காகோசம். சோம்பு 1 ஸ்பூன் இருக்கும். மிளகு, அப்புறமா மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், இது வந்து கடல் பாசி, இது வந்து ஏலக்காய் 1 வாசனைக்காகோசம் எடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம். இதில் வெங்காயத்தை கூட தான். ஏன்னா இந்த ஸ்டைல் காடைக்கு வந்து இந்த ஸ்டைல் தான் நல்லாயிருக்கும். போன டைம் கூட போட்டிருப்பேன். நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில். அந்த மாதிரி தான் இப்போ மறுபடியும் அது வந்து என்னென்னா, நான் அம்மியில் வச்சு அரைச்சேன். அன்றைக்கி டைம் இருந்துச்சு அம்மியில் அரைச்சேன். இன்றைக்கி வந்து மிக்சியில் தான் மொத்தமே அரைக்க போகிறேன். வாங்க, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை இந்த டைம் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்துருக்கீங்க. அவங்களுக்கு அவசியம் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பார்த்தீங்களா, தேவையான அளவுக்கு உரிச்சு வச்சுக்கோங்க. இஞ்சியும் தேவையான அளவுக்கு. பெரிய வெங்காயம் உங்கள் கையில் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்குங்க. எங்கிட்ட சின்ன வெங்காயம் வந்து காலி ஆயிடுச்சு. நாளைக்கு தான் சந்தைக்கு போவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 தக்காளி கட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். ஏன்னா தொக்கு கொஞ்சம் எங்களுக்கு நிறைய வேணும், அதனால். இங்கே பாருங்கள், இது வந்து சிக்கன் மசாலா, சிக்கன் 65. ஏன்னா இது தொக்குக்கு போடும்போது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த டைம் நானே யூஸ் பண்ணி பார்க்கலான்னு. அவ்வளோதான். நம்ம வீட்டு மிளகாத்தூள் இப்போ பாருங்கள், அவ்வளோதான். வீட்டு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு. ஏன்னா வர மிளகா போடுறோம், அதனால் கொஞ்சமாக தான் போடுவோம். வீட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், ஆயில் எடுத்துன்னு இருக்கேன், உப்பு எடுத்துன்னு இருக்கேன். இங்கே இருக்கிற பொருள் தான் இதுக்கு தேவையான பொருள். பார்த்துக்குங்க, கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் சிக்கனுக்கு கூட இது செய்யலாம். இந்த மெத்தேட் வந்து ஏன்னா தொக்குங்க நம்ம காடையில் ஊறிட்டு அந்த தொக்கு வரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ வந்து அடுப்பு பற்றிச்சு. இன்றைக்கி அடுப்பில் தான் செய்கிறேன். போன டைம் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடுப்பில் செஞ்சு பாருங்களேன், அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த புகை எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு சிலர்லாம் புகை வரணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கிணத்துல வந்து அடுப்பு கறியை வச்சுட்டு அதை பற்ற வச்சுட்டு உள்ளே போட்டு மூடி போட்டு போடுறாங்க கேஸில் செஞ்சுட்டு. அவ்வளோ கஷ்டம் ஏங்க, நம்ம அடுப்புலேயே செஞ்சுக்கலாம் அதோட. அதனால தான்
இன்னைக்கு அடுப்பில் செய்ய போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நம்ம கவர் வச்சுருக்கேன். நான் விறகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி போட்டேன். வச்சாச்சு. நம்ம வந்து கடை இருங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சரியா வாசனை அப்படியே கம்மகமான வருதுங்க. இது அரைச்சா இன்னும் எவ்வளோ வாசனையாக இருக்கும். வச்சாச்சுங்க. இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்க நல்லா இன்னும் கொஞ்சம் வறுப்பணும். தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. இது வந்து பவுடராக தான் வேணும். அது வந்து ஆயில் வெங்காயம் தக்காளி ஆயில் ஊற்றி வறுத்துக்கலாம். இதுக்கு ஆயில் சேர்க்காதீங்க. அது சொல்ல மறந்துட்டேன். நான் வெறும் சட்னியில் தான் வறுத்து எடுக்கணும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வறுத்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். நல்லா இப்படி போட்டு, ஏன்னா ஆறினதுக்கப்புறம் அரைச்சாதான் நல்லாயிருக்கும். வச்சு நான் ரொம்ப சூடாயிருச்சுங்க. தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிங்க. இதுக்கு வந்து ஆயில் ஊற்றி வெங்காயம் வதக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி. இந்த டைம் கோல்டு வின்னர் தாங்க. கடலை எண்ணெய் வந்து காலி ஆயிடுச்சு. வாங்கவே இல்லை இன்னும். நான் வாங்கணும். இப்போ சேர்த்துக்கும்போது ஆயில் பிரித்து நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் தொக்கு கொஞ்சம் நிறைய கிடைக்கும். தொக்கு வேணாம் ஃப்ரையாக வேணுன்றவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க வெங்காயம்லாம். நான் இப்படி தான் செய்வேன் எப்பயுமே. பாருங்க இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டாக போடக்கூடாது. இது வந்து இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லா நல்லா வதங்கிட்டு கொஞ்சம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் உப்பு வெந்தா நல்லா இருக்கும். இதுலேயும் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வதங்கி வந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ நம்ம அரைச்சிட்டதுக்கு அப்புறமும் எண்ணெயில் வதக்குவோம். அதனால இந்த அளவுக்கு போதும். இப்போ எடுத்துடலாம் நம்ம. பாருங்க எப்படி இந்த அளவுக்கு போதும். இதுக்கப்புறமும் நம்ம வதக்குவோம். அதனால சொல்கிறேன் நான். அரைச்சிட்டு வந்துட்டோம் எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரம் வதக்குவோம். அதனால இது போதும். இப்போ எடுத்து இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுக்கலாம். அதுக்கு இந்த சட்டியிலே தான் இப்போ நம்ம கறியை வதக்க போகிறோம். காலையை சுத்தமாக எடுத்தாச்சு. இப்போ இந்த சட்டியை வச்சுட்டு இதை செய்யும்போது உங்களுக்கு வந்து பாத்திரம் அவ்வளோ யூஸ் ஆகாது. அதனால
எண்ணெயை ஓப்பன் ஆகல. இதுக்கு வந்து சிக்கன் காடையை வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுலேயே இது கொஞ்சம் ஆயில் தேவைப்படுங்க. இப்போ இதை தூக்கி இதில் போடலாம். நல்லா மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டுருக்கோம். அப்போ தான் காடை வந்து கொஞ்சம் கவுச்சி வாசனை வரும். அது இதை வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இதையும் அரைச்சின்னு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ எண்ணெயிலே வந்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கி வந்துடுச்சு. நல்லா தண்ணி இங்கே பாருங்கள், அதுவே தண்ணி விட்டு கொஞ்சமாவது சுண்டிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்குது, பரவாயில்ல. இந்த அளவு கலர் மாறினதும் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிக்கன் கூட இந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது வதக்கும்போது வந்து எப்படின்னாக்கா நாராக வராதுன்னுவாங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் தண்ணியோடய வச்சுக்கலாம், ஏன்னா மறுபடியும் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் கவுச்சி வாசனையே வராதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செய்யும்போது. வாங்க இப்போ வந்து மறுபடியும் இதுலேயே ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆயில் இது வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும். யாருமே தப்பாக நினைக்கிறேன், அந்த அளவுக்கு பெனிஃபிட், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, போதும். இப்போ வந்து கை தவறுது. இப்போ பாருங்கள், இதை அரைச்சி வச்சுக்கிட்டு நைஸாக இருக்குல்லையா, வாங்க இதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சொல்லியிருந்தேன்ல நான், நல்லா நம்ம அரைச்சிட்டு ஒரு வாட்டி எண்ணெயில் வதக்கணும்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் அரைச்சது போட்டு நம்ம ஊற்ற வதங்கி வரும்போது குறைஞ்சிடும். இந்த மாதிரி வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் அரைக்காத முன்னாடி ஒரு வாட்டி வதக்கிட்டோம். நல்லா வாசனை நல்லா செட் ஆகும். இது சிக்கனாக கூட போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது காடை மட்டும்தான் கிடையாதுங்க, நீங்கள் சிக்கன்லையுமே இது ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாலுமே சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது நல்லா அப்படி வதக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ வந்து நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சிருக்கிற காடையை இதில் இருக்கிற கிரேவி பாருங்கள் எவ்வளோ இதுவாக. இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பொறுமை தேவைங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக செய்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. பொறுமையாக வந்து எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். பலன் எப்படி சொல்லி வீட்டில் வந்து என்ன செஞ்சு கொடுத்தாலுமே நல்லாலான்றவங்களுக்கு வந்து இதை ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரண்டி தூள் இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். ஐயோ பாருங்கள், சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். வாசனைக்கு இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சிக்கன் 65 இதுவுமே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நல்லா வாசனை நல்லாயிருக்கும். கலரும் நல்லா பிரைட்டாக வரும். பாருங்கள், பாருங்கள். அதே மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பவுட்ரு, என்ன பவுட்ருன்னு கேட்குறீங்களா? தனியாலாம் அரைச்சோம். நல்லா வறுத்து அரைச்சி இந்த அளவுக்கு வரணும். இப்போ இதையுமே போட்டுக்கலாம். தனியா, அப்புறமா வர மிளகா எல்லாமே
பெப்பர் இதெல்லாம் சேர்த்து ஒரு கிண்டிக்குங்க. இப்போ தாங்க பயங்கரமாக கலர் மாறுங்க. இதோட கலரு இவ்வளோ நேரம்லாம் ஒரிஜினல் கலர் கிடையாது, இதுதான். எப்படியாவது பாருங்க, பயங்கரமாக மசாலாலாம் போயிட்டு அந்த கலர் அப்படி சேஞ்ச் பண்ணும். இதுதாங்க. நீங்கள் இப்படியே வேணும்னாலும் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி வேணும், அதனால இதில் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்குவேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஓகேவா? இப்போ இது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அரைச்சது ரொட்டீன் இருக்குல்ல, ஏன்னா இது வந்து நம்ம வேஸ்ட் பண்ணோம்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். முதல்ல நம்ம கை இந்த மாதிரி வச்சு நம்ம கையை வச்சு இதெல்லாம் பண்ணும்போது தான், ஆனால் தான் அம்மியில் அரைக்கும்போது டேஸ்ட் வரும்னுவாங்க. நம்ம கை படும்போது அந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட வறுத்து எடுத்துக்கலாம். வேகாதெல்லாம் இல்லை, ஏன்னா சிக்கன் வந்து காடை வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து தான் வச்சுருக்கோம். அதனால் இங்கே பாருங்கள், நல்லா கிரேவி வந்துருக்குங்களா. இந்த சமயத்தில் வந்து பச்சை கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், உப்பு வந்து நம்ம போடவே இல்லை, தக்காளிக்கு வதக்கும் போது போட்டோம், அவ்வளோதான். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எங்கள் செடியிலே வச்ச அந்த கறிவேப்பிலை தான் சேர்க்குறேன். கலர் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டுலாம் எப்படி இருந்துச்சு கலரு, இப்போ எப்படி ஆயிடுச்சு சேஞ்ச். இந்த கிரேவியோட கலர் இருந்தாங்க, இது இந்த மாதிரி வந்தால் தான் நல்லா பக்குவமாக பதமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம உப்புலாம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னொரு விஷயம், நம்ம வீட்டு மிளகாத்தூள் சேர்க்கவே இல்லை, அதனால் காரம் கரெக்டாக இருக்குது. அதனால் இதை அப்படியே விட்டுடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சிக்கன் மசாலா, அப்புறம் சிக்கன் 65, அப்புறமா வர மிளகாலாம் போட்டதுலேயே காரம் வந்து கொஞ்சம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க, ஏன்னா கொதிச்சு வரும்போது சரியாக போயிடும். இதை வந்து மூடி போட்டு நம்ம வச்சுக்கலாம். இருங்கக்கா, அவ்வளோதான்.